ஆஹ், வணக்கம். நான் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை அழைத்தமைக்க மிக முக்கிய காரணம், எங்களுடைய தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல்கள் தொடர்பான சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி தொடக்கம் அல்லது அதன் ஆரம்பத்தில் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக விடுதலை புலிகளுடைய மிக மூத்த உறுப்பினர்கள் பலர் என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிலை பற்றி எழுந்திருக்கின்ற போட்டி நிலைகள் பற்றி தமது கவலையை கரிசனையை எனக்கு தெளிவுபடுத்தி இந்த விடயங்களை மேலும் தெளிவுபடுத்தி செயல்படுமாறு கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திலீபனோடு வாழ்ந்து திலீபன் ஆகுதியான காலத்தில் அவர்களுடைய உதவி மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்து திலீபனுடைய தியாகத்திற்கு பின்னர் யாழ்ப்பாண மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்த ராஜன் அவர் இப்பொழுது லண்டனில் இருக்கிறார். அவரும் பேசினார். அவரோடு பலர் என்னோடு பேசியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் இது கிட்டத்தட்ட 38 வருடங்கள் முடிந்த ஒரு நிலையில் பலர் அண்மை காலமாக தமக்கு வசதியாக சில கருத்துக்களை கூறி வருகிறார்கள், செய்கிறார்கள். அதுபடியால் சில விடயங்களை மக்களுக்கும் அதில் எளிய சந்ததியினருக்கு இந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கும் என்ற நினைப்பிலும் சிலர் தாங்கள் நினைத்தபடி பேசி வருகிறார்கள். ஆகவே இது ஒரு வரலாற்று நிகழ்வு, ஒரு வரலாற்று தீபமாக அந்த 1988ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நான் என்னுடைய செலவிலே நிறுவின தூவி தியாக தீப தூவி என்ற வகையிலே தான் அது தரப்பட்டு பெயரிட்டு உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அந்த பெயர் இன்னும் தியாக தீபம் என்று போகிறது. ஆனால் தியாக தீப தூவி என்ற அந்த தூவியை பார்த்தால் அந்த அதில் மிக முக்கியமான ஒரு படம் இருக்கிறது. அதுதான் மூலப்படம். அதிலே அது ஒரு தலையை உடைக்கிற வகையிலே அந்த படம் இருக்கிறது. இது திலீபனுடைய ஆரம்பம் முதல் அணையா தீபமாக உருவாக்கப்பட்டது. அதில் இங்கே பார்க்கலாம், அவன் வயது 23க்கும் இந்த தலைகள் உடைத்தல் என்ற விடயமும் அதில் இருக்கிறது. அந்த அந்த வகையிலே அந்த இது துறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிலர் நினைக்கிறார்கள், சிலர் சொல்கிறார்கள் அதே காலப்பகுதியிலே அது அழிக்கப்பட்டது. அவ்வாறு அதே காலப்பகுதியில் அந்த தூவி அழிக்கப்படவில்லை. அது 1995ஆம் ஆண்டு எங்களுடைய இடம்பெயர்வுக்கு பின்னர், நாங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்த பின்னர் இராணுவம் இங்கே கைப்பற்றிய பின்னர் உடைக்கப்பட்டது. ஆகவே அந்த தூவி கிட்டத்தட்ட 7 வருடங்களாக நிலையாக இருந்த ஒரு தூவி என்பதை முதலில் நான் அந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்டது கருத்து பிழை. அது 7 வருஷம் இருந்து 95 தான் உடைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அப்போ அந்த 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 திறப்பு சம்பந்தமாக ஒரு விடயத்தை தெளிவு செய்ய வேண்டும். இது அப்பொழுதும் இப்பொழுதும் இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு ஆதாரமாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
27/9/88 உதயன் பத்திரிகை, அதில் ஒரு செய்தி, தியாக தீப தூபி திறப்பு. தியாக திலீபனின் நினைவாக தியாக தீப தூபி ஒன்று நல்லூர் பருத்துறை வீதியில் உள்ள இந்து கலாச்சார மண்டபத்தின் பின்பகுதியில் யாழ் மகர ஆணையாளர் CVK சிவஞானத்தின் ஏற்பாட்டில் நிறுவப்பட்டு வருகிறது. இந்த தூபி நாளை பிற்பகல் 3 மணிக்கு திறந்து வைக்கப்பட உள்ளது என்று 27/9. இதை அடுத்து உதயனில் நல்லூரில் நேற்று தியாக தூபி திறந்து வைப்பு. இதுவும் உதயன் செய்தி. இது 29/9/88. இதில் 2 செய்தி இருக்கிறது. ஒன்று, நல்லூரில் நேற்று தியாக தீப தூபி திறப்பு. தியாகி திலீபனின் நினைவாக நிறுவப்பட்ட தியாக தீப தூபி நேற்று பிற்பகல் 4:50 மணி அளவில் நல்லூர் பருத்தித்துறை வீதி இந்து விடுதிக்கு பின்புறமாக திரை நீக்கம் வைக்கப்பட்டது. விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட முன்னாள் பொறுப்பாளர் ஜொனியின் தந்தை திரு VS விக்னேஸ்வரன் தூபியில் பதிக்கப்பட்ட ஞாபகார்த்த பேர்பலையை திரை நீக்கம் செய்து வைத்தார். தியாகி திலீபனின் தந்தை திரு ராசையா தூபியில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார விளக்கை ஏற்றி வைத்தார். மற்றதாக நல்ல ஆதீன முதல்வர் திரு ஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமி, வனபிதா ஜோசப், மௌலவி சதக் அப்துல்லா ஆகியோர் ஆசிரியரை வழங்கினர். திரு விக்னேஸ்வரன், திரு ராசையா, யாழ்மாறு ஆணையாளர் CVK சிவஞானம் ஆகியோர் உரையாற்றினர். இது முதலாவது. இதில் என்னுடைய கருத்து இருக்கிறது, அதை நான் சொல்ல வேணும். தம்மைத்தாளே ஆளும் நிலை வரும் வரை தமிழர் பிரச்சனை தீராது. இதுதான் என்னுடைய பேச்சினுடைய சாராம்சம். அந்த நாளில் இப்போ நேற்று பார்த்தா இங்கே இப்போ அந்த வசனம் பாவிக்கப்படுவது, தம்மைத்தாமை ஆளுதல் என்ற கருத்து வரவேற்கிறதுக்கு. இப்போ 38 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ ஒரு தலைப்பாக வருது தானே. அது எனக்கு ஒரு திருப்தி என்றதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அதில் நான் மிக தெளிவாக தமிழர் தம்மை தாமே பிறர் தலையீடின்றி பிழையிடண்டால் ஒரு அதிகார பகிர்வு இருந்தால் அந்த மத்திய அரசாங்கம் திருப்பி எடுக்கக்கூடாது, தலையிடக்கூடாது என்ற அந்த வடையில் தான் அது சொன்னால். பிறர் தலையீடின்றி ஆளும் நிலை வரும் வரை தமிழர்களுக்கு உரிய பிரச்சனைகள் தீர மாட்டாது. இவ்வாறு யாழ் மாநகராட்சி ஆணையாளர் CVK சிவஞானம் தெரிவித்தார். நல்லூரில் நேற்று தியாக திலீபன் நினைவாக தியாக தீப தூபி திறந்து வைக்கப்பட்டது. அங்கு பேசுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரியார். மற்றாங்கால அந்த டீட்டெயில் போது நான் அதை சொல்ல விரும்பல. ஆனால் இதுதான் நான் பேசினது. அப்போ இதுக்கு பிறகு இது நடந்தது. திறந்தது 28/9/88 செப்டம்பர். அக்டோபர் 3ஆம் தேதி, இன்றைக்கு அக்டோபர் 3ஆம் தேதி. நான் இன்றைக்கு இந்த மீடியா ஊடக சந்திப்பை ஏற்படுத்தினது இதுவும் ஒரு காரணம். நான் இந்த தூவி திரைநீக்கம் பட்டு அணையா விளக்காகத்தான் அந்த தூவி 23 வயது 23 அடி உயரம் திறந்த இதில் 5ஆம் நாள் நான் அக்டோபர் 3ஆம் தேதி சுடப்பட்டு, அதன் காரணமாக இன்றைக்கு என்னுடைய பின்னாலே என்னுடைய வேலை இழந்து குடும்பங்கள் அலைந்து அன்ன பிரதேசம் கொண்டு நாடு இல்லாமல் போய் இந்திய அமைதிப்படை என்னை பாதுகாப்பு கைது என்று வைத்து நான் இந்தியாவுக்கு செல்வதற்கு நிகழ்வுக்கு நடந்த தினம் இன்றைக்கு அக்டோபர் 3ஆம் தேதி. அதுக்காக தான் இந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது, மக்களுக்கு தெரிய வேணும். இது எல்லோரும் இப்போ தீபத்துக்கு எல்லா தீபங்களும் இல்லாடா நடக்குது. தீபங்களுக்கு முன்னால் இப்போ திலீபன்றைக்கு மட்டுமேலே எல்லாத்துக்கும் தீபங்களுக்கு முன்னால் தலையை குனிஞ்சு நின்றால் எல்லோரும் தியாகிகளாக இருக்கலாம். அப்படி சில பேர் நினச்சி கொண்டு தான் செய்யணும். அது இல்லை. அது எனக்கு ஆக்களே தெரியும். அதில் சில பேர் யார் புலனாய்வாளர்கள்ன்றதும் எனக்கு தெரியும். அவை இதை தொடர்ந்து உச்சத்துக்காரன் இது நாங்கள் திரும்பி வர்ற பொழுது நானும் இடம்பெயர்ந்து நான் 95 96 இடம்பெயர்ந்து போது அது உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு
97 நான் யாழ் மாநகர பிரதேச கூட்டுறவு சங்கத்தினுடைய பல்லவ கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக 97 தெரிவு செய்யப்படும். அதுக்கு பிறகு 98 99 திரும்ப இந்த தூபியை மீள அமைக்க வேணும் என்ற ஒரு எண்ணம் நினைக்கிறது. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் திலீபனோடு பல காலம் பழகியவன். குறிப்பாக இடைக்கால நிர்வாகத்திற்கு என்னை தலைவர் தெரிவு செய்து எனக்கு வந்து சொன்னவனே இந்த திலீபன் தான். அவனோடு கூட வந்த சங்கர், அதோடு வந்த இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ராஜனும் அவரோடு கூட வந்தான். ஆகவே பல விடயங்களிலே எனக்கு திலீபனோடு தொடர்பு இருந்தது. ஆகவே அந்த விடயங்களை நான் மேலும் திரும்பவும் அந்த தூவியை நிறுவ வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருந்தது. அதுக்காக நான் முயற்சி எடுத்து கூட்டுறவுத்துறையினர் இழைத்து ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருந்தேன். ஒரு வேலை ஆரம்பிக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்கள், பல்லவ கூட்டுறவு சங்கங்களுடைய நிதி பெற்றிருந்தேன். அதை வச்சு அந்த முயற்சி எடுத்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட அது ஒரு முக்கால்வாசி வர்ற பொழுது 2002 சமாதான உடன்படிக்கை போது விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்களும் வந்தார்கள். அவை நாங்கள் ஏற்கனவே கூட்டுறவுத்துறையில் என்னுடைய கூட்டுறவுத்துறை நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பித்து தொடங்கி செயல்பட்டு வந்த புனர் ஏற்கனவே நாங்கள் நிறுவிய அதுதான் 2 வரையில் 1000 ஆண்டுகளுக்கு வந்து நிற்கும், அடியத்தி வர நிற்கும். அதுக்கு மேலே திரும்ப ஒரு நிலையை நான் கட்டி வந்த பொழுது அவர்களும் யாழ்ப்பாணம், நல்லூர் கோட்டம் நினைக்கிறேன், அவர்களும் இணைந்து கொண்டார்கள். அவர்களும் எங்களோடு இணைந்து அந்த செயல்பாடுகள் இருந்தார்கள். அது கட்டி முடிந்து நினைக்கிறேன் 2003ஆம் ஆண்டு இவர்கள் வந்து 2002 பிற்பகுதி நடுப்பகுதியில் 2003ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 25ஆம் தேதி இந்த தூவி திறந்து வைக்கப்பட்டது. அப்போ அது பிறகு பின்னாலே 95 தான் அளிக்கப்பட்டது. அப்போ 2வது தூவி அளிக்கப்பட்டது 2010. யுத்தம் முடிவடைந்த பிறகு இராணுவம் திரும்ப யாழ்ப்பாணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததால் 2010 25/3/2010 தான் அந்த தூவி திரும்ப உடைக்கப்பட்டு இன்றைக்கு திரும்ப அந்த பூர்வீகமான அடித்தளம் இன்றைக்கு இருக்குது. அதில் தான் நாங்கள் அஞ்சலி செய்து வருகின்றோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், நான் எப்பொழுதுமே அந்த விடயத்தில் அக்கறையாக இருந்ததுக்காக நான் மாகாண சபை தலைவராக சபை இருந்த பொழுது திரு நிதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அதாவது அவர் அப்பொழுது முதலமைச்சர் என்றதுக்காக மட்டுமல்ல, அவருக்கு அந்த உள்ளூராட்சி மந்திரி என்ற வகையில் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அதன் அடிப்படையில் நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அதில் தெளிவாக ஆயுத போராடு 18/8/2017 இதில் ஒன்று மட்டும் முதுக்கிளையில் சொல்ல வேணும். திரும்ப வந்த பொழுது 2010க்கு பிறகு இந்த இடத்துல இருக்கிற இடத்துல யாரும் அஞ்சலி செய்யவில்லை. அதாவது ஒரு ஏற்பாடாக செய்யப்படவில்லை. ஆனால் எங்களை போன்றவர்கள் அந்தந்த இடங்களில் பலர் நாங்கள் போய் தனித்தனியாக அஞ்சலி செய்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆகவே அந்த நிலை இருக்கிற பொழுது 2015 தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் ஜனநாயக போராளிகளை ஆதரிக்கின்றவன் என்ற வகையில், அவர்களோடு என்னோட உறவு இருந்த வகையில் 2016ஆம் ஆண்டு நினைவேந்தலை செய்யுமாறு ஜனநாயக போராளிகளை அறிவுறுத்தி அதற்கான நிதியுதவியை தொகையாண்டால் நான் வழங்கியது 10,000 ரூபா. அதே போல் அந்த வருஷத்திலே உடுத்துறை மயானம் மாவீரர் மயானத்துக்கும் திருத்தத்துக்கு
அதே 10,000 ரூபா கொடுத்து அதையும் அவர்கள் தான் செய்தார்கள். அவை முதல் திரும்ப யுத்தம் முடிவடைந்த பிறகு அந்த தூபியை துப்புரவு செய்து அஞ்சலி செய்தது என்னுடைய வேண்டுகோளில் அல்லது உதவியினுடைய ஆலோசனையில் ஜனநாயக போராளிகள் கட்சி, வேந்தன், துளசி போன்றவர்கள். அதுக்கு பிறகு 2017 அவர்கள் தான் அதை செய்தார்கள். ஆனால் அந்த டைமில் அந்த காலத்தில் மற்ற சிலரும் நினைக்கிறேன் காங்கிரஸ்காரரும் அதை இணைந்து கொண்டார்கள். யாரென்றாலும் இணையலாம், அதில் வரவேற்கத்தக்க விஷயந்தானே, நல்ல விஷயந்தானே, அவர்களும் சேர்ந்து செய்தார்கள். ஆனால் 2018 காங்கிரஸ்காரர் கொட்டில் போட்டு கூட்டம் வைத்து அதில் ஆதிக்கம் செலுத்த போகிற பொழுது நான் அதில் பெரிய அனுபவம், கவலையான அனுபவம் என்றால், நானும் மாவை செய்யாதராது அவர்கள் தமிழரசு கட்சியின் தலைவர், அது ஆராயம் இருக்கலாம், அவரையும் நான் கூட்டிக் கொண்டு போன பொழுது அந்த இடத்துல தூவிக்கு அஞ்சலி செலுத்த போன பொழுது மிக ஏளனமாக நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வந்தது. நாங்கள் அதில் அமைதியாக போயிட்டு நானும் மாவை சேனாதிராஜாவும் வெளியே வந்து விட்டோம். அவை அந்த நாள் துவக்கம் இந்த அஞ்சலி செய்தல் என்றது பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. இப்பொழுதும் அதே தான் இருக்கிறது. அது அந்த இதில் நான் எழுதினது திலைவனிட இதை வழங்கப்பட்டது. ஆயுத படைகள் ஆயுத போராட்ட அமைப்பிலிருந்து கொண்டு அண்ணல் காந்தியின் அகிம்சை வழியில் தமிழினத்துக்காக உண்ணா நோன்பிருந்து தனது உயிரை ஆகுதியாக்கிய தியாகி திலீபனுடைய நினைவு தூவி ஒன்று நல்லூரில் புதிய பருத்தித்துறை வீதி அதை நான் தான் இந்த ரோட்டையும் திறந்தேன். தெற்கு வளைவிற்கு அருகே நான் யாழ் மாநகர சபை ஆணையாளராக இருந்த பொழுது 1988 நமது தனிப்பட்ட செலவில் அணையா வழக்காக நிறுவப்பட்டு 28/9/87 எம்மாலேயே திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் இது நான் ஏற்கனவே இப்போ சொல்லிட்டேன் ஊடகத்தில். பின்னர் ஆயுதப்படைகளால் அளிக்கப்பட்ட இந்த நினைவிடம் மீண்டும் 1998-99 காலப்பகுதியில் எமதும் கூட்டுறவுத்துறையினதும் பங்களிப்புடன் புனரமைக்கப்பட்டது. அதுவும் சேதமாக்கப்பட்டது. இப்போ இதில் என்னென்றால் அந்த 2ஆம் தரம் என்னுடைய பங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 20,000 ரூபா வரையில் தான் இருந்தது. மற்ற ஒவ்வொரு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்திலேயும் 5,000 ரூபாய்க்கு குறையாக தர சொல்லி கேட்டு அவர்கள் தந்தார்கள். இப்போ அந்த சங்கங்களிலே இருக்கிறவர்கள் உறுப்பினர்கள் அதுக்கு ஆதாரமாக தங்களுடைய பங்களிப்பை உறுதிப்படுத்துவார்கள் நான் நினைக்கிறேன். அந்த கூடுதலாக கூட்டுறவுத்துறையின் பங்களிப்பு தான் இந்த திரை. அது அப்படி நிறுவிய தூவி தான் இது இந்த இதிலே 2017 பார்த்த பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த தூபியை சுற்றி வருதோ துப்புதலும் குப்பைகள் எல்லாம் ஒரு கௌரவம் இல்லாத நிலை இருந்ததை கருத்தில் கொண்டு அவர்களுடைய முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தில் நான் அவருடைய நினைவு தூவியை இக்கட்டான அந்த காலத்திலே நிறுவி செப்டம்பர் 22/88 அதை அங்குரார்ப்பணம் செய்து அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சூடு வாங்கியவன் நான். அந்த இடத்தை மட்டும் அது மாநகர சபை ஆணையாளர் ஆக இருக்கும் பொழுது நான் தான் அதை செய்தேன். அதற்கு அந்த கட்டடத்திற்கு மட்டும் ஒரு எல்லை போட்டு தந்தால் மிகுதியை நாங்கள் பராமரிக்க முடியும். தயவு செய்து நான் ஆணையாளருக்கு அந்த கடிதத்தை எழுதி கௌரவ முதலமைச்சருக்கு அதன் பிரதியை அனுப்பிடுறேன். தயவு செய்து அந்த விடயத்தில் கௌரவ முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நான் இதற்கு அறிக்கையோ எதுவும் கேட்கவில்லை, அதை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை மட்டும் விடுக்கிறேன். இதற்கு அமைய இந்த நினைவு தூவியை சுற்றி 10 அடி அகல காணியை உள்ளடக்கி எல்லை அமைத்து வழங்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அதன் மேல் இந்த நினைவு தூவியை புனரமைக்க எம்மால் நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டும். மீண்டும் அந்த விடயத்தை நான் முதலமைச்சருக்கு எழுதினேன். அந்த முதலமைச்சர் என்ன செய்தார் என்றால், அவர் எனக்கு அடுத்த ஆணையாளருக்கு எழுதின கடிதத்தில் மேற்படி தியாகி திலீபனை நினைவு தூவி என்ற தலைப்பில் அவர் எழுதின பதில்
25/9/2017 தியாகியின் நினைவு தினத்துக்கு முதல் நாள் மேற்படி நினைவு தூவி அமைந்த கட்டிடம் 4 அடி சுற்றளவில் எல்லைப்படுத்தி 10 போச்சு மாறுக்கு கட்டி ஏற்கனவே அது எங்கேயும் தந்திருக்கலாம் நினைவு எல்லைப்படுத்தி நினைவு தூவி தவிர்ந்த நான் ஏற்கனவே தூவிய பராமரிக்கத்தான் கேட்டேன். அவர் அமைச்சர் என்ற வகையில் அவர் சொல்கிறார், நினைவு தூவி தவிர்ந்த ஏனைய பகுதியை திருத்தி அமைப்பதற்கு தூவி வளாகத்துக்குள் உள்நுழைவதற்காக பாதையையும் கிரில் கேட்டினால் போடுவதற்குமான மதிப்பீட்டை தயாரித்து வேலையை பூர்த்தி செய்வதற்கு உரிய நடைமுறையை பின்பற்றி முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுன்னு ஆணையாளர் எழுதுகிறார். இதில் என்ன அடக்கண்டால் ஒரு 10 அடியை சுற்றி போடக்கூட அதுக்கு அங்கீகாரம் இல்லை. அதுக்கு பிறகு நினைவு தூவியிலையும் கை வைக்க வேண்டாம், அதை திருத்த வேண்டாம் என்றது அவர்கள் இல்லை. இப்போ இந்த 2வது திறந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வருது. அது முக்கியமான நான் இப்போ வாசிக்கிறது 26/8/2003 உதயன் பத்திரிகை 2003. அதில் தியாக திலீபன் நினைவு தூவி நேற்று நல்லூரில் திறப்பு. நல்லூரில் புனர்வைக்கப்பட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், இது நானும் கூட்டுறவுத்துறையில் பங்களிப்பு கூடுதல், என்னோட பங்களிப்பு ஒரு 20,000 தான் நினைக்கிறேன். அவர்களுடைய பங்களிப்போடு கூட்டுறவுத்துறை சார்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு குழுவாகவும் இருந்தார்கள், எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்தாங்க. அதில் பேருந்து இயக்கத்தினோட நல்லூர் கோட்டா சம்பந்தப்பட்டவர்கள் இணைந்து கொண்டார்கள் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நல்லூரில் புனர்வைக்கப்பட்ட தியாக தீபம் லெப்டினன்ட் கர்னல் திலீபனின் நினைவு தூவி நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இது 26ஆம் தேதியிலிட்டு அப்போ 25 திறந்து வைக்கப்பட்டது. நேற்று மாலை 4:45 மணியளவில் இடம்பெற்ற இந்த திறப்பு விழா நிகழ்வு நல்லூர் கோட்டை எழுச்சி பேரவை செயலாளர் CVK சிவஞானம் இந்த ஓட்டுக்கு நான் இருப்பேன், நகையில் தூக்கி போடுவார்கள். அப்போ அதே நான் கமிஷனர் முன்னாள் ஆணையாளர் எல்லாம் இருக்கும், இதுவும் இருக்கும். அது ஆனால் நல்லூர் கோட்டை எழுச்சி பேரவை செயலாளர் CVK சிவஞானம் தலைமையில் இடம்பெற்றது. இதில் பொதுச்சுடனர் யாழ் நல்லூர் கோட்டை அரசியல் பொறுப்பாளர் ஈஸ்வரன், நல்லூர் பல்ல கூட்டுறவுச்சங்க தலைவர் கணேசவாதி, முன்னாள் யாழ் நல்லூர் கோட்டை கல்வி பண்பாளர் ராஜகோபால், தமிழீழ மாணவர் பேரவை பிரதி கண்ணன் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் என்னண்டா வேறு யாரும் தலைமை தாங்கி இல்லை, அதை உருவாக்கி அந்த 2வது புனரமைப்பிலையும் செயல்பட்டது நான், முன்னெடுத்தது நான், முன்முயற்சி என்னுடைய. அதில் தலைமை தாங்கியது நான் சொல்லலை, உதயனில் பேப்பரில் கிடாச்சு. அது ஒன்றிருந்தால் அந்த கூட்டத்தில் பேசுனது இளம்பெரி உங்களுக்கு தெரியும். வந்தால் இயக்கம்தான் எல்லாத்துக்கும் ஆக்கப்பட்ட பொருளெல்லாம் அரசாங்கத்துக்கு சொல்லலாம். அப்போ இங்கே எல்லாமே தமிழீழத்தில் இருந்தால் விடுதலை புலிகளுக்கு தான் சொந்தம். அப்போ நிர்வாகம் அவர்கள் தான் செய்தார்கள். அப்போ அந்த வகையில் இளம்பெருதி மாவட்ட பொறுப்பாளர் பகிர்ந்து கொண்டு பேசுகிறார். இதில் என்ன முக்கியம் வேண்டாம், முன்னாள் மாநகர ஆணையாளர் CVK சிவஞானம் தலைமையில் நடந்த நிகழ்வில் இளம்பெருதி பேசுகையில். அப்போ யார் தலைமை வாங்கினேன்? நான் தானே. வேறு யாரும் தலைமை வாங்கினேன் எப்படி சொல்லலாம்? அதுதான் தலைமை. அம்மாட்ட நான் ஒன்றும் செய்யலை, அதெல்லாம் முடிஞ்சுது அப்படிலாம் சொல்லலை. இப்படி சொல்லி வரலாற்றை திரும்பி கொடுத்தோம். நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன், எனக்கு ஒரு தட்டு சான்றுகளும் தேவையில்லை. நான் திலீபன்ற நினைவை இன்னும் மக்கள் அதெல்லாம் ஒதுங்கி நான் ஒன்றும் பேசாமல் இருந்தேன். ஆனால் இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், எனக்கு இதை பற்றி பேச வேண்டிய உரிமை இருக்குண்டு இந்த மூத்த தலைவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அந்த வகையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இப்போ இன்னுமேலே இப்போ இந்த முறையும் சைக்கிள் கட்சி, அதாவது என்ன காங்கிரஸ், இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் அதில் பிரிஞ்சு போன மணிவண்ணன் சகோதரிகள் விஷயம் சரி, விஷயத்தில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால்
இப்போ அவையெல்லாம் 2 பேரும் யார் குத்தகை எடுத்தது, யாருக்கு இது சீதனம், யாருக்கு இது முதிசம் என்று சண்டை பிடிக்கிறாரு. அது பிரச்சனை. அப்போ அந்த விடயம் அவ்வளோ பொருத்தமானது அல்ல. நல்ல விஷயம். இப்போ உதாரணத்துக்கு அவர்கள் உருவாக்கின காப்பகம், ஆவண காப்பகம் நல்ல விஷயம். சில விடயங்கள் நான் போய் பார்த்தேன், இந்த முறையும் பார்த்தேன், நான் சென்ற முறையும் பார்த்தேன். நான் அவர்கள் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. இப்போ அதுகளுக்கெல்லாம் ஆட்சேபம் வந்து அந்த இடத்தை புக் பண்ணி முன்னுக்கு பதிவு செய்த மாநகர சபைன்ற கட்டுப்பாட்டில் அது இருக்குது. அட்லீஸ்ட் மாநகர சபை ஆணையாளராக இருந்த பொழுது தான் நான் செய்தேன். அப்போ இப்போ இருக்கிறதுல பேருந்து வேறு ஆக்களும் அதுக்குள்ளே நான் செய்தேனா நீ செய்தனான்ட்டு கன பேர் கதைக்கணும். இப்போ எனக்கு யாரும் செய்தான்ட்டு தெரியலை. நான் தான் இது கூட பேசாமல் இருக்கிறேன். நான் இப்போ 3ஆம் நாளோ 4ஆம் நாள் போய் அதில் எந்த பாட்டில் போய் பூவை போட்டு வணக்கம் செலுத்திட்டு வந்து ஆவண காப்பும் போந்தான். அதை போய் பார்த்துட்டு வந்தேன். நல்ல விஷயம் பார்த்துட்டு தான் வந்தேன். 2 நான் செய்து தான் வந்தேன். நான் ஒரு காலமும் விடுதலை புலிகள் ஜனநாயக போராளிகள் நின்ற காலத்தில் கூட நான் என்ன வலிந்து அதுக்குள்ளே எந்த நாளும் பூத்தியவன் அல்ல. 15-25 அடி முன்னால் நின்றுட்டு இடையில் போய் போட்டு வந்துட்டேன். அந்த தீபத்துக்கு முன்னால் தலையை குறிஞ்சு நின்றவையே கனவேறே தெரியும். இப்போ நிற்கினோம். இப்போ எல்லாத்துலேயும் போய் நிற்பினோம். அது வந்து சில பேர் நிற்கணும் தாங்கள் இன்னும் புரியண்டு. அப்படி இல்லை, அது சரி வராது. இது வந்து இப்போ திலீபன் இது அவன் முழு தமிழ் இனத்துக்கும் சொந்தமானவன். இதுதான் என்னுடைய முக்கியம். அவன் திலீபன் என்பவன் தமிழ் தேசிய முழு இனத்துக்கும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவன் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவானவன். அவன் அவன் கௌரவிக்கப்பட வேண்டியவன், மதிப்பளிக்கப்பட வேண்டியவன், நினைவு செய்யப்படுத்த வேண்டியவன். அவனுடைய நிலையிலே இனிமேல் போட்டி போராமை இருக்கிறது சரி வராது. ஆகையினாலே நான் இப்பொழுது சொல்ல வர்றது இது நெடுகவே நடக்குது. மூத்த போராளிகள் என்னோட கதைச்சேன்படி ஏதோ ஒரு வகையில் அரசியல் களப்பெற்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை அவர்கள் இப்பொழுது செய்ய வேண்டும் என்று நான் சொன்ன ஏற்கனவே சொல்ல மூத்த போராளிகள் கேட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் என்னை கேட்பதிலிருந்து இந்த வரியில் இருக்க சில்லறைகள் வராரண்டு நினைக்க கேட்க இயலாது. அந்த சில்லறைகளுக்கு நான் நினைக்கிறேன் எங்களை பற்றி என்னை பற்றி திலீபனை பற்றி பேசுகிறான்னா அவனுக்கு உண்மையாக திலீபனை தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்ச அவனுக்கு குறைஞ்ச 50 வயதுக்கு மேலே இருக்கணும். ஏன்னா இப்போ 38 வருஷம் அவன் ஆகுதி ஆயிடுச்சு. குறைஞ்ச ஒரு சாதாரண நுழைச்சி இருக்கிறதுக்கு 12 வயது கொண்டாப்போம். அப்போ 50 வயதுக்கு மேலே இருந்தவனுக்கு தான் தெரியும் திலீபன் யாருன்ட்டு. இது ஒன்றும் தெரியாது. கண்கடு கேட்குறதும் சரியாக கேட்குறதில்ல, வாசிக்கிறதும் சரியாக வாசிக்கிறதில்ல. போட்டு இப்போ பெரிய தியாகிகள் திலீபன் பெரிய திலீபன் அண்ணன்னு சொல்கிற நல்ல விஷயம், அது நான் ஒன்றும் போடல. ஆகவே திலீபன்ற தியாகத்தில் இருந்து அரசியல் செய்து லாபம் செய்து அது தவறு. அது எல்லோரும் புரிஞ்சு கொள்ளணும். அது நாங்கள் ஏற்கனவே நான் நினைக்கிறேன், ஏற்கனவே நான் காக்காண்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் பொருத்தமான அரசியல் கலப்பற்ற பொதுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் உருவாக்கி விடுவோம். அது நாங்கள் பின்புலத்தில் அனுப்பேன். நான் கூட பின்புலத்தில் அனுப்பேன். நான் அந்த குழுவில் கூட வரமாட்டேன், காக்காண்டையும் வரமாட்டேன். ஆனால் பின்புலத்தில் இருந்து அதன் உதவி செய்யக்கூடிய நிலைகள் இருக்குது. அது அந்த நிலையிலே நாங்கள் செய்ய போகின்றோம். இதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொரு நினைவேந்தலையும் குழப்பம், போராட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம், ஆதீனத்தில் ஒரு கூட்டம், கலந்துரையாடல் என்று இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. திலீபனுக்கு செய்கிற அவமரியாதையாக இருக்கும் என்றதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேணும். ஆகவே அதற்கான ஒத்துழைப்பை எல்லோரும் தர வேணும். அந்த அப்படியான இதை முன்னின்று செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கின்ற வகையில் தான் இந்த மூத்த தலைவர்கள் சொல்கிறார்கள், கேட்டார்கள். நான் பகிரங்கமாக சொல்கிறேன். இல்லையாண்டா அவர்கள் சொல்லுவார், ஐயோ நான் விஞ்ஞானத்தை சொல்லிடலாம் சொல்லுவார்களானே. காக்காண்டு சொல்லுவார், இல்லாடி ராஜன் லண்டன்லேருந்து காய்க்கிறேன். இப்போ 2 தரம் இந்த கிழமையிலே எல்லாம் காய்ச்சிட்டேன், ஒரே அகலம் காய்ச்சிருக்கேன். அப்போ இதுதான் என்னுடைய கோரிக்கை. இதுதான் மக்களுக்கு நான் தெரியும். இது வந்து மூளையில் முடக்குகளில் இருந்து கதைக்க இயலாது. ஆக திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், தீபத்துக்கு முன்னாலே தலைவர்னா அவனே தலைவர். அது இல்லை, சரி வராது. நாங்கள் அப்படி செய்கிறேன். நான் தீபத்துக்கு முன்னால் நிற்கிறேன்னா அது அடக்கமாக நின்றுட்டு போவோம்.
அவை தியாகத்தி நான் இப்போ கவலை அந்த இதில் தெளிவாக நான் போட்டது திலீபனுக்கு மிகவும் அவனோட மதிச்சேன். நான் அன்பாக இருந்தேன். அவன் தலை உடைத்ததுக்கான இதுகள் எல்லாமே போட்டு தான் அந்த தூவி செய்கிறான். ஒவ்வொரு அடியாக திட்டமிட்டு உருவாக்கின தீவு அது அடித்தளமாக தான் இருக்குது, அசைக்கலாக தான் இருக்குது. இப்போ இது கட்டினது வேந்தயம் கட்டினது நானும் கட்டினது தான் இல்லை, மற்ற உதவியோடு தான் கட்டினேன். கூட்டுறவுத்துறை தான் அதில் பாரிய பங்களித்தது. அதை சொல்கிறது நான் தான். கூட்டுறவுத்துறையினர் இருக்கிறாங்க, செய்தவங்க காசு தந்தவங்க இருக்கிறாங்க. ஆகவே மற்றவே இல்லைன்னு நான் தான் செய்தேன் நீ தான் செய்தேன் எல்லாம் ஒரு தரம் சொல்ல தேவையில்லை. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அமைப்பு உருவாக்க. இது ஒரு தனிப்பேட்டியில் இதை நான் சொல்லியிருக்கலாம். அதை நான் விரும்பலை. முழு ஊடகங்கள் ஊடாகும் இந்த செய்தி மக்களுக்கு போக வேணும். ஒரு பொது கட்டமைப்பு கனப்பேர் இல்லாமல் நானேமா ஒரு 5 அல்லது 7 பேர் கொண்டு ஒரு ஒரு அப்படித்தான் நான் ராஜனும் சொல்லியிருக்கார், அப்படித்தான் காக்காண்டையும் சொல்லியிருக்கார். ஒரு பொதுவாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அது இனிமேலாவது இந்த சர்ச்சை இல்லாமல் திலீபனுடைய நினைவேந்தல் இடம்பெறுவதற்கு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு வேண்டும். அதுக்கான கருத்தை மக்கள் தெரிவிக்க வேண்டும். திலீபனுடைய நினைவேந்தல் ஒரு வரலாற்று பதிவு. ஒரு ஆயுத போராட்டத்திலிருந்து, ஆயுத குழுக்களில் இருந்து, இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன், அதை நான் கடைசியாக சொல்கிறேன். திலீபன் உண்ணாவிரதம் இருந்த நாளுக்கு முதல் நாள் நான் டிக்சிட்டை சந்தித்து அன்று இரவு 12:30 மணி மட்டும் திலீபனோட பேசினான். ஒத்து பேசினதை பிறகு தீர்மானிப்போம் என்று சொன்னான். ஆனால் அது தலைவர்கிட்ட விசுவாசத்தின் காரணமாக நான் தலைவரிடம் அங்கீகாரம் பெற்ற காரணத்தினால் நான் இதை கைவிட மாட்டேன் என்று எனக்கு சொன்னேன். இப்போ நான் இதில் என்ன சொல்கிறேன் என்றால், இதில் தெளிவாக ஒரு விஷயம் இருக்குது. நான் போராட்டம் துவங்கின ஆண்டு, அதாவது உண்ணாவிரதம் துவங்கின ஆண்டு நான் டிக்சிட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நீ இந்த பிரச்சனையை பாரு. ஆனால் டிக்சிட் வரையில்லை. அப்போ அந்த இந்த பேச்சில் நான் சொல்லியிருக்கிறேன். போராட்டத்தின் முதல் நாள் நான் டிக்சிட்டோடு தொடர்பு கொண்டு பேசினேன். ஆனால் கடைசியாக அவன் மரணித்த பிறகு டிக்சிட் வந்தது. அப்போ இந்திய அரசாங்கம் அதில் தவறிழைத்தது என்றும் சொன்னது. அது வேணும் சூடுவானிங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். தவறிழைத்தேன் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். டிக்சிட்டோடையும் நான் பேசியிருக்கிறேன். அந்த 15ஆம் தேதி நான் டிக்சிட்டோடு பேசியிருந்தேன். அப்போ அந்த காரணங்களாலே அவன் ஒரு தியாகம் செய்தவன். அவனுடைய இது தெளிவான ஒரு படம். முதலாவது தூபின்ற தெளிவான ஒரு படம். எவ்வளவு தூரம் நாங்கள் அதை திட்டமிட்டு உருவாக்கி இருப்போம்ன்றதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை முயற்சித்து எவ்வளவோ கஷ்டப்பட்டதை செய்தது. ஆகவே இதைத்தான் நான் சொன்னான். திலீபன் உண்ணாவிரதம் இருந்த முதல் நாளே யாழ்ப்பாணத்துக்கு பேச்சு நடத்தும்படி இந்திய தூதுவர் டிக்சிட் நினைக்கிறேன் டிக்சிட் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவர் அன்று வராமல் 26/9 வந்தார் என்று கிடையாது. இப்போ எல்லாவற்றிலையும் இந்த விடயங்களிலே கூடுதலாக கையாண்டவன் நான். அவை எனக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது என்பது பலருடைய கருத்து, உரிமை இருக்கிறது என்று என்னுடைய கருத்து. அந்தபடியால் மக்கள் இதில் தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேணும். இந்த முயற்சிகளுக்கு மக்களுடைய ஆதரவு வேண்டும்.
இனிமேலும் இந்த முரண்பாடுகளை சம்பந்தப்பட்டவர்கள் தவிர்க்க வேணும். உங்களுக்கு திலீபனில் விசுவாசம் இருக்குது, அதை நான் எந்த விதத்தையும் கேள்விக்குட்படுத்தலை. அதனாலேயே சண்டை பிடிக்க இயலாது. மாநகர சேவையில் இடம் அந்த இடம் இந்த இடம்னு சொல்ல இயலாது. கொட்டியில் போட்டுவிட்டு நாந்துக்கள்லாம் குத்தகைன்னு சொல்ல இயலாது. இதை தவிர்த்து கொண்டு எல்லோரும் ஒன்றா போகணும். இதில் கொஞ்சம் சில பேர் என்ன விமர்சிப்பினோம், உங்களுக்கு என்ன விமர்சிக்க உரிமை கிடையாது என்ற நீங்கள் எல்லாருக்குமே அப்போ 14-13 வயது தான். 87 இருந்த அந்த வேலையில் இப்போ கதைக்கிற வேலையார்கள் 14 வயது 12 வயது 19 வயது சும்மா வாய்ச்சி போட்டு கேட்குறேன். இது நான் வாழ்ந்த நான் அங்கீகாரமாக இருக்குது, கொஞ்சம் ஊடகங்களில் இருக்குது. அது உதயன் இப்போ கொஞ்சம் உதயன் எனக்கு மாறு முந்தி என்னோட இருந்தது. அதுபடியாக நான் நியாயமான ஒரு ஊடகம் வந்த நாளையில் நான் தான் குத்து விளக்கு எழுதி துவங்கினான் 85. அந்த உண்மையான செய்தி யாரும் இந்த பேர் பார்க்கலாம், பார்த்து தெளிய வேணும். சும்மா அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாருன்றதுக்காக நான் மௌனமாக சிவஞானம் இருக்கிறான்ன்றதுக்காக நீங்கள் உங்களோட வாட்டில் சொல்லி கொண்டு போயிடாது. நான் எனக்கு ஒரு தேவையில்லை தானே, எனக்கு என்ன கௌரவம் தேவை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் தியாக திலீபன் நான் சூடு வாங்கினேன், தற்செயலாக தப்பிட்டேன் 2 சூடும் அநியாயமானது. ஆண்டவன் தான் காப்பாற்றினது. எல்லாருக்கும் தெரியும் 28 திறந்து 3ஆம் தேதியில் சூடு வாங்குகிறேன். இன்றைக்கு 30 தினம் அதுக்காக தான் இன்றைக்கு இந்த இதை வச்சு நான் எல்லாருக்கும் தெரிய வேணும். சும்மா ரோட்டில் நின்று கதைக்கக்கூடாது, அவனை கொச்சப்படுத்தக்கூடாது, திலீபனை கௌரவமாக நடத்துறதுக்கு. இப்போ இதே இந்த வேண்டுகோள் எல்லா கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் அன்பாக எனக்கு அந்த உரிமை இருக்குது. நீங்கள் யாரும் இப்போ நான் 2 கேட்குறேன்டா அதே எல்லோரும் கேட்குறேன். எனக்கு சில பேர் இருக்கிறாங்கல்லானே எங்கள் போகிற இடங்களில் சிவஞான இன்னும் வேறு வழியில் தலைவலுக்கு இப்போவே சொல்ல இவன் யாருன்னு நான் தமிழக கட்சி தலைவனாக கதைக்கல, நான் தமிழக கட்சியின் தலைவர் தான். ஆனால் அதை பற்றி கதைக்கல, அது என்னுடைய விஷயமும் அல்ல. அதனால் திலீபன் இதை இனிமேலாவது கௌரவமாக நடத்த எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான முயற்சிகள் ஏதாவது அண்மை காலத்தில் நடக்க சாத்தியம் இருக்கா? அந்த முயற்சியை நான் ஏற்கனவே நானும் காக்காண்டையும் ராஜனும் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். ஆனால் எவ்வாறு அமைப்பது, யார் யாரை சேர்ந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி எந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இல்லாதவர்கள் ஒரு குழுவாக அமைச்சு ஒரு கட்டமைப்பாக செயல்படுறதுக்காக டைம் இருக்குத்தானே. அதனுடைய அதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. கால வரையறை நாங்கள் தீர்மானிக்கல, ஆனால் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே அல்லது 4 மாதத்துக்குள்ளே செய்யலாம். வேண்டாம் இனி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன பொய்யா இப்போ முடிஞ்சது, இனி யார் என்ன திடீரென்று தூவிக்க போயினமோ இல்லை. பேருந்து அடுத்த வருஷம் 2026 செப்டம்பர் மாதம் 15 துவங்க வேண்டாம், ஒரு 2ஆம் 3ஆம் தேதி 5ஆம் தேதியில் துவங்குவினம் செய்திகள், நீங்களும் செய்தி போடுவீர்கள். அப்படி தான் நடக்கிறது. அது கூடையிலே எல்லாம் செய்வோம். அந்த பொதுக்கட்டமைப்பு நினைவு தொகையை மேல் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு முழங்கல் அந்த நீங்கள் அமைக்க போகிற அந்த பொது கட்டமைப்பு உருவாகினா இந்த நினைவு தொகையை மீண்டும் அமைப்பதற்கு அதான் முதல் வாய்ச்சிட்டேன் நான். அமைச்சர் சொல்லிட்டாரு தூவியை செய்யாது என்று. சீஃப் மினிஸ்டரும் கூட அவருக்கு அதிகாரம் இருக்குது, அங்கே இருக்கிறது. நான் கேட்டேன் நான். ஆனால் பாப்பம் நான் கைவிடையில் அது என்ன வழி என்றதை நாங்கள் பார்க்கலாம். அது கைவிட இல்லை. அந்த திரும்ப ஒரு தூவிய மீள நிறுவலாமா, அதுக்கான வாய்ப்புகள் என்னன்றதை பற்றி சட்ட ரீதியாக நான் பரிசீலித்து தான் வந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் உரிய நேரத்திலே சரி என்றால் சொல்லுவேன். நான் அதில் நான் என்னுடைய இப்போ நான் சொல்கிறேன், நான் தனியாக நினைச்சாலும் ஏற்கனவே முக்கியமானக்களோட தொடர்புலாம் முயற்சிக்கிறோம். அந்த முயற்சி அது என்னுடைய மனத்தில் இருக்குது. அது எப்படி சட்ட ரீதியாக கையாளலாம்ன்றதே ஓரளவுக்கு உள்ளூராட்சி சட்டங்கள் தெரிஞ்சவன்ற முறையில் அது எந்த வகையில் அணுகலாம்ன்றதை நான் பார்ப்பேன். ஜனாதிபதி உங்களை சந்திக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி எழுதி இருக்கிறோம், பதிலே எதிர்பார்க்குறோம். கிடைக்குதுன்னு ஜெனீவா கூட்டத்தொடர் தற்போது நடந்து வருகிறது. அந்த நிலையில் அண்மையில் வெளியிடப்பட்ட ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையால் வெளியிடப்பட்ட அறிக்கை ஊடக பொறிமுறையை தான் வலியுறுத்தி நிற்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பு குற்றஞ்சாட்டு. இது சம்பந்தமாக
இதை ஏற்கனவே நாங்கள் கட்சி ரீதியாக நான் சொல்லுவோம், கட்சி ரீதியாக நாங்கள் அது எங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கோம், ஏமாற்றத்தை வெளியிட்டிருக்கிறோம். இப்போ கட்சி ரீதியாக நாங்கள் அங்கே பங்கு பெற்ற இல்லை. ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்கனவே ஜெனீவா போயிருக்கிறார். அவர் தனிப்பட்ட ரீதியாகவும் போயிருப்பார். ஆனால் அவர் தனிப்பட்ட ரீதியாக போனாலும் அவர் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பிரதிநிதி. ஆகவே இரண்டையும் அவர் ஒரு தனிப்பட்டதுமானதும் இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்ததுமான ஒரு நிலைப்பாட்டாக தான் அவரை நான் பார்க்கிறேன். ஆனால் அவர் கூடுதலாக இந்த பக்க நிகழ்வுகளில் சைடு இவெண்ட்ஸில் தான் பங்கு பெற்றுவார்ன்னு நான் நம்புகிறேன். அது சில நேரம் பல கருத்து உருவாக்கங்களை உந்தக்கூடும். அதுதான் என்ன நோக்கம். ஸ்ரீதரன் போயிருக்கிறார், ஜெனீவாவில் இருக்கிறார், இப்போ அங்கே நிற்கிறார். ஏற்கனவே நேற்று கூட என்னோட அவர் தொடர்பு கொண்டு இருந்தார். வந்து புதிய அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை கொண்டோ என்னோ தெரியல. சர்வதேசம் கூட அந்த உலக பொறுமையை தொடர்ந்து வலியுறுத்துற வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு ஏமாற்றமாக இருக்கும். இப்போ இனி என்ன நடக்க போகுது? இல்லை, உண்மையாக ஏமாற்றம்தான். அதாவது இப்போ நான் இப்படி சொல்ல விரும்பல. இப்போ நேற்று சில அறிக்கைகளை எதிர்க்கிறோம், நாங்கள் ஏமாற்ற வேண்டாம்னு சொன்னார். எதிர்க்கிறவன்ட்டு போய் அவன்கிட்ட என்ன போகிறது? எதிர்க்கிறவன்டா அவன்கிட்ட போயிடாது, அது எரிக்கிறவன்டா அவன்கிட்ட போயிடாது. எரிஞ்சு மட்டும் போய் நட்டு போகிறது. இப்போ ரணில் விக்ரமசிங்க என்ன இது எங்கட 2030 ஆண்டு சந்திரிக்கா ப்ரொப்போசலை பார்லிமெண்ட்டில் வச்சு எரிச்சானே, 2 வரையிலே இருந்தாலும் எரிச்சால் தானே. அப்போ ஆனால் உண்மையாக சொன்னால் எங்களோட விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டியது நான் நினைக்கிறேன். சர்வதேசம் என்று சொன்னாலும் அதில் மிக முக்கியமான பணி இந்தியாவுக்கு உண்டு. இந்தியா இலங்கை ஒப்பந்தம் போட்ட இந்தியாவுக்கு உண்டு. அதை நாங்கள் செய்வோம். ஆனால் அதில் இந்தியா இதிலே நான் மிக முக்கியமான ஒரு செய்தி, என்னுடைய தனிப்பட்ட செய்தி, கட்சி தலைவர் என்ற வகையிலும் கூட சொல்ல விரும்புகிறேன். இப்போ பொதுவாகவே இந்தியா தரப்பு சொல்கிறது, அண்மையில் இந்திய தூதுவர் கூட சொல்லியிருக்கேன், நாங்கள் ஒற்றுமைப்படுவோம். நாங்கள் அதாவது உதாரணத்துக்கு 13வது திருத்தத்தை முழுமையாக அமல் செய்ய வேணுமென்றதில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தானே இருக்கிறோம். பேருந்தில் ஒற்றுமையாக வர்றது நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இதை அந்த விஸ்வாமித்திரருக்கு வரம் கொடுத்த மாதிரி கேட்க தேவையில்லை. நாங்கள் எல்லாம் இந்த சைக்கிள் கட்சி தான் அவங்க உடன்படையில் இருக்கட்டுமே. அதான் உலகத்தில் இங்கே எல்லோரும் யூனானிமஸாக ஒட்டு கிடையாது. அப்போ அவர்களை விட்டால் மற்ற எல்லோரும், நாங்கள் தமிழரசு கட்சி மட்டுமல்ல, தமிழரசு கட்சி அது கூட ஏனைய எல்லா கட்சிகளும் அந்த விஷயத்தில் உண்டாக தான் இருக்குது. அதுபடியாக இந்தியா அதில் எங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு நாங்கள் 13ஆம் திருத்தத்தை அமல் செய்ய சொல்லி கேட்கிறோம். அது எங்களுடைய தீர்வல்ல என்றதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கிற அரசியல் அமைப்பிலே இருக்கக்கூடியதான அந்த ஏற்பாடுகளை, சட்ட ஏற்பாடுகளை அமல் செய்ய வேண்டும் என்று கேட்பதிலே சைக்கிள் கட்சியை தவிர நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தானே இருக்கிறோம். பேருந்தில் ஒற்றுமையாக வாண்டு சைக்கிள் வராதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுன்னு நாங்கள் ஒற்றுமையாக கதை கேளாது. அதுபடியாக நான் இப்போ கேட்கக்கூடிய இந்தியாவில் தான் கூடுதலாக நம்பி இருக்கிறோம். ஆகவே இதை மாற்றம் செய்யக்கூடிய வலு சக்தி இந்தியாவுக்கு தான் இருக்குது. நாங்கள் அதை நம்புகிறோம். இந்தியா செய்ய வேணும் என்று எதிர்பார்க்கிறோம், வலியுறுத்துகிறோம்.